குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்த பிரதமர் மோடியின் பங்களிப்பு தொடர்ந்து முக்கியத்துவம் பெற்று வருகிறது. 2022 பிப்ரவரியில் தொடங்கிய போர் இன்று வரை நடக்கிறது. ஆரம்பம் முதலே போரை நிறுத்த பிரதமர் மோடி தீவிர முயற்சி எடுத்து வருகிறார். ரஷ்யா உக்ரைன் போருக்கு அமைதி வழியில் தீர்வு காண ஆதரவளிப்போம் என தொடர்ந்து கூறி வருகிறார். ஜூலையில் ரஷ்யா சென்ற அவர் அந்நாட்டு அதிபர் புதினை சந்தித்து இது தொடர்பாக பேச்சு நடத்தினார். ஆகஸ்டில் உக்ரைன் சென்ற மோடி ஜெலன்ஸ்கியை சந்தித்து பேசினார். சமீபத்தில் அமெரிக்காவில் குவாட் அமைப்பின் உச்சிமாநாடு நடந்தது. இதில் பிரதமர் மோடி கலந்து கொண்டார். அப்போதும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை சந்தித்து பேசினார். ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்த பல நாடுகளின் தலைவர்களை சந்தித்து தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறேன். இந்த சந்திப்புகள் ஆக்கப்பூர்வமாக உள்ளன. விரைவில் போர் நிறுத்தம் ஏற்படும் என நம்புவதாக மோடி கூறியிருந்தார். பிரதமர் மோடியின் முயற்சிக்கு அதிபர் ஜெலன்ஸ்கி உணர்ச்சி பொங்க நன்றி கூறினார். இந்த சூழலில் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் உக்ரைன் அதிபர் பேசியதாவது: ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். இரண்டாவது அமைதி மாநாடு நடத்த உலக நாடுகள் முன்வர வேண்டும். இது தொடர்பாக இந்தியாவுக்கு ஏற்கனவே அழைப்பு விடுத்துள்ளேன். இந்தியா மற்றும் பிற நாடுகள் இதில் ஒத்துழைக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். கடந்த ஜூன் 15, 16 தேதிகளில் சுவிட்சர்லாந்தில் முதல் உக்ரைன் அமைதி மாநாடு நடந்தது. இதில் இந்தியா உட்பட சுமார் 100 நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். ஆனால் ரஷ்யா பங்கேற்காததால் மாநாடு பெரிய அளவில் வெற்றி பெறவில்லை. இந்த சூழலில்தான் விரைவில் இரண்டாவது மாநாட்டை நடத்தி போரை முடிவுக்கு கொண்டு வர உக்ரைன் திட்டமிட்டு வருகிறது.